ஹலோ குட்டீஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி கிளாஸ் 6 டேர்ம் 2 சாப்டர் 1 பேஜ் நம்பர் 21 எடுத்துக்கோங்க. செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிவிஷன், த நம்பர்ஸ் 57 and 69 ஆர் கோ ப்ரைம்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாம் என்ன பண்ணலாம்? 57 ஃபஸ்ட்டு க்ரோ ப்ரைம்ஸ் அப்படின்னா என்ன? கோ ப்ரைம்ஸ் அப்படின்னா ஒரு நம்பர் 2 நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் 3,5 ஒரு கோ ப்ரைம். ஏன்னா இந்த ரெண்டுமே வந்து ப்ரைம் நம்பர்ஸ். ஒரு இது வந்து 2மே ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கணும். 2க்குமே வந்து காமன் ஃபேக்டர் வந்து 1ஆக இருக்கணும். ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டர் 1ஆக இருக்கணும். கொடுத்துருக்க 2 நம்பர்ஸுமே ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கணும். அதுதான் வந்து கோ ப்ரைம்ஸ். ஓகேவா? இப்போ 3,5 ஒரு கோ ப்ரைம், 5,7 ஒரு கோ ப்ரைம். இதுவும் ஒரு ப்ரைம் நம்பர், இதுவும் ப்ரைம் நம்பர். 5ம் ஒரு ப்ரைம் நம்பர், 7ம் ஒரு ப்ரைம் நம்பர். இதுதான் வந்து கோ ப்ரைம்ஸ். ஆனால் இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 57ம் 69ம் கொடுத்துருக்காங்க. இது கோ ப்ரைம்ஸா? இப்போ நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிருது 57 வந்து நம்மளை 3ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. 5 + 7 12 வருதா? இது வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகும். 19 × 3 வந்து 57. அப்போது ஒன்று வந்து ஈவன் நம்பர், காம்போசிட் வந்துருச்சு. அப்போ இது ப்ரைம் நம்பர் கிடையாது. இதுவும் ப்ரைம் நம்பர் கிடையாது. இதுவும் நம்மளுக்கு 3ஆல் டிவிசிபிள் ஆகுது. ஆல்ரெடி 3ஆல் டிவிசிபிள். இதுவும் காம்போசிட், இதுவும் காம்போசிட். அப்போ இது ப்ரைம் நம்பர்ஸே கிடையாது. ஸோ கொடுத்துருக்கிறது ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ரெண்டுமே ப்ரைம் நம்பராக இருக்கணும். ஒன்று வந்து காம்போசிட்னு கண்டுபிடிச்சிட்டாலே அது வந்து கோ ப்ரைம் கிடையாது. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். The HCF of 17 and 18 is 1. அப்போது நம்ம 17க்கும் 18க்கும் HCF கண்டுபிடிச்சா அது 1 வருதான்னு செக் பண்ணிடலாமா? 17க்கு ஃபஸ்ட்டு HCF கண்டுபிடிங்க. நம்ம HCF எப்போவுமே தனித்தனியாகவே போடுங்க குட்டீஸ். அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 17 எந்த டேபிள்லையுமே வராதுங்க. 17 டேபிளில் தான் வரும். 17 1s are 17. அப்போ இதனோட ஃபேக்டர் எப்படி எழுதுவோம்? HCF எப்படி எழுதுவோம்? 17 × 1ன்னு எழுதுவோம். 18 பாருங்கள், 2 டேபிள் வரும். 2 9s are 18. 9 வந்து 3 டேபிள்ஸில் வரும். 3 3s are 9, 3 1s are 3. அப்போது 18க்கு எப்படி எழுதுவோம்? 2 × 3 × 3 × 1 எழுதுவோம். அப்போ இதுக்கு நம்ம காமன் ஃபேக்டர் நம்ம மார்க் பண்ணும்போது 1 தான் காமன் ஃபேக்டர். ஆனால் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. The HCM of 17 and 18 is 1. அப்போ இது வந்து ட்ரூ. Next, the LCM of 2 successive numbers is the product of the numbers. The LCM of 2 successive numbers கொடுத்துருக்காங்க. சக்ஸசிவ் அப்படின்னாவே என்ன? நம்மளுக்கு அடுத்தடுத்த நம்பர். ஓகேவா? சரி, நம்ம ரொம்ப ஈஸியான குட்டி நம்பர்ஸ் எடுத்துக்கலாமா? The LCM of 2 successive numbers is the product of the numbers அப்படின்னு சொல்லணும். இப்போது 2,3ன்னு ஒரு சக்ஸசிவ் நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்கோங்க. அந்த எல்சிஎம்மோட ஆன்சரும் அது இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணி வர ஆன்சரும் ஒன்றா, ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? 2,3க்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சி பார்க்கலாமா? எல்சிஎம் வந்து நம்ம ஒட்டுக்க எல் டிவிஷன் பண்ணிடலாம். 2 1s are 2. இது வந்து 3 வந்து 2 டேபிளில் வராது. அதனால் 3 அப்படியே எழுதிடுங்க. 3 1s are 3. அப்போது எல்சிஎம் என்ன? 2,3க்கு 2 × 3. எல்சிஎம் என்ன? 6. எல்சிஎம் என்ன வருது? 6 வருது. த ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர் என்ன வருது? த ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ் 2 × 3. அதுவும் 6 தான் வருது. ஸோ ரெண்டு ஆன்சருமே நம்மளுக்கு ஈக்குவலாக தான் வருது. அப்போது த எல்சிஎம் ஆஃப் 2 successive numbers 6 வருது. ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர் 6. அப்போது இது வந்து ட்ரூ தான். The LCM of 2 successive numbers is the product of the numbers. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? The LCM of 4th division பாருங்கள். The LCM of 2 co-primes is the sum of the numbers. அந்த co-primes இருக்குல்லையா, அதனோட LCM எடுத்துட்டிங்கன்னா அந்த நம்பர்ஸோட அந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக வருதான்னு கேட்டிருக்காங்க. இருங்க, எப்போவுமே உங்களுக்கு வேர்டிங்ஸை விட எழுதுனா தான் ஈஸியாக இருக்கும். 4th என்ன கேட்டிருக்காங்க? the LCM of 2 co-primes. LCM of 2 co-primes இப்போ நாம் இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா? 3,5 எடுத்துக்கலாமா? 3,5 எடுத்துக்கலாம். நாம் 3,5 இதுக்கு நம்ம LCM கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும்? 3 1s are 3. 3 வந்து 5 டேபிளில் வராது. ஸோ 5 வந்து 3 டேபிளில் வராது. ஸோ 5 அப்படியே எழுதிடுங்க. 5 1s are 5.
அப்போது 3,5 3 into 5 என்ன வருது 3 into 5 15 வருது நம்மளுக்கு. என்ன 3,5ஓட எல்சிஎம் அந்த 3யும் 5யும் அந்த எல்சிஎம் வந்து நம்மளுக்கு என்ன வருது 15 வருது. இப்போ அந்த சம் ஆஃப் த நம்பர்ஸ் என்ன வருது சம் ஆஃப் த நம்பர்ஸ்னால் 2 + 5 சாரி 3 + 5 8 8ம் 15ம் ஈக்குவல் இல்லை. ஸோ அது ரெண்டும் ஃபால்ஸு. சரி இன்னொரு நம்பர் எடுத்துக்கலாமா 5,7 எடுத்துக்கலாமா 5,7 எடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன வருது ஃபஸ்ட்டு 5 டேபிளில் போடுங்க 5 1s are 5 7 வந்து 5 டேபிளில் வராது. ஸோ 7 அப்படியே எழுதிடுங்க 7 1s are 7 அப்போ 5,7 5,7ஓட எல்சிஎம் என்ன 5 into 7 வருது 35 வருது. இதனோட சம் ஆஃப் த நம்பர்ஸ் 5 + 7 அது 12 வருது. ஸோ இந்த கொடுத்துருக்க இது வந்து ஃபால்ஸ் தான். The LCM of two coprimes is a sum of the numbers false. Next, the HCF of two numbers is always a factor of their LCM. இப்போது ரெண்டு நம்பரோட ஹெச்சிஎஃப் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அது அந்த எல்சிஎம்க்கு ஒரு ஃபேக்டராக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இது எல்லாமே நீங்கள் இந்த வேர்டிங்ஸ் இருக்கிறத விட நீங்கள் அதை செஞ்சு பார்த்துருங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த வேர்டிங்ஸையே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இந்த ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். நாம் ஒரு 12 and 16 எடுத்துக்கலாமா எந்த நம்பர்ஸ் வேணால் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கணும் அவ்வளோதான். ஓகே இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும் we have to find HCF கண்டுபிடிக்கலாம். 12 தனியாக எடுத்துக்கோங்க 2 6 are 12 2 3s are 6 3 1s are 3 16க்கு பண்ணலாமா 2 8s are 16 2 4s are 8 2 2s are 4 2 1s are 2 அப்போ 12ஓட ஃபேக்டர்ஸ் எழுதுங்க அப்படியே 2 into 2 into 3 into 1 16க்கு எழுதுங்க 2 into 2 into 2 into 1 16க்கு எழுதியாச்சு. இப்போ நம்ம காமன் ஃபேக்டர்ஸ் நம்ம மார்க் பண்ணலாமா இந்த 2 ஒரு காமன் ஃபேக்டர் இந்த 2 ஒரு காமன் ஃபேக்டர் இந்த 1 ஒரு காமன் ஃபேக்டர். அப்போது ஹெச்சிஎஃப் என்னங்க நம்மளுக்கு ஹெச்சிஎஃப் ஆஃப் 12, 16 என்ன நம்மளுக்கு 2 into 2 இது ஒரு 2 ஒரு காமன் ஃபேக்டர் 2 இது ஒரு காமன் ஃபேக்டர் 2 into 1 அப்போ நம்மளுக்கு என்ன வருது 4 வருது. ஹெச்சிஎஃப் என்ன வருது 4 வருது. இப்போ நம்மளுக்கு இதுக்கோட எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாமா எல்சிஎம் பார்க்கும்போது 12, 16 12, 16 எல்சிஎஃப் வந்து ஒரே எல் டிவிஷனில் போட்டுக்கோங்க. ஹெச்சிஎஃப் வந்து தனித்தனியாக போட்டுக்கோங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மெத்தடு ஃபாலோ பண்ணிக்காங்க. 2 டேபிளில் போடலாமா 2 6 are 12 2 8s are 16 2 3s are 6 2 4s are 8 2 டேபிளே போடுங்க. இங்கே 4 இருக்கு இல்லையா இந்த 3 வந்து 2 டேபிளில் வராது. ஸோ 3 அப்படியே எழுதிக்கோங்க 2 2s are 4 3 2 டேபிளில் வராது. ஸோ 3 அப்படியே எழுதிக்கோங்க 2 1s are 2 3 தெரியுதாங்க. இப்போ தெரியுதா 12, 16க்கு அப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும் 2 into 2 into 2 into 2 into 3 இதை அப்படியே மல்டிபிள் பண்ணி பாருங்கள் 2 into 2 4 4 into 2 8 8 into 2 16 16 into 3 48 எல்சிஎம் 48 இங்கே எழுதலாமா எல்சிஎம் 48 ஹெச்சிஎஃப் 4 இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள் ஹெச்சிஎஃப் 4 எல்சிஎம் 48 இவங்க என்ன கொடுத்துருக்காங்க the HCF of two numbers is always a factor of their LCM. அப்போது இந்த HCF வந்து LCMோட ஃபேக்டரா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 4 வந்து 48ஓட ஃபேக்டரா ஆமாம் எஸ் 4 வந்து 48ஓட ஒரு ஃபேக்டர் தான். ஓகேவா 4 வந்து 48 டிவைட் பண்ணும் இல்லையா அப்போ கரெக்டு தான். அப்போ கொடுத்துருக்கிறது ட்ரூ. எப்போவுமே உங்களுக்கு இந்த மாதிரி வேர்டிங் சம்ஸ் எல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நீங்கள் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். குட்டீஸ் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. வாழ்க வளமுடன் குட்டீஸ்.